எம்ஜிஆர் படத்தில் நடிக்கிறாரு, சிவாஜி கணேசன் படத்தில் நடிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறாரு. எப்படியாவது வந்து திரும்ப சினிமாவுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடுறாரு, தத்தளிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நாடக கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே போய் நாடக கம்பெனியில் உட்காந்து இது பண்ணுறாரு. அங்கே சண்முக அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருக்கார், அவை சண்முகம்னு பேர் கூட வச்சார் இல்லையா. சண்முகம் அண்ணாச்சி அவர் அவையார் வேஷம் போடுவார்னா அவ்வளோ தத்ரூபமாக இருக்கணும், அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. அதனால தான் அவர் மேக்கப்புக்கு அவ்வளோ மெனக்கிடுறாரு. இப்படி ஒரு ஒரு அடிப்படையில் எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருக்கோ எல்லா ஸ்ட்ரகிளிங்கும் பார்த்தவர் தான் அவர். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்புறம் சின்ன சின்னதாக ஒரு படங்கள் சின்ன சின்னதாக ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படியே திரும்பவும் இதே ஜெமினி கணேசன் பார்க்குறாரு. நீ நேரம் பெரிய ஆளாக வந்திருக்கணுமே, ஏன் என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, சரி நாளைக்கு வா நான் பாலச்சந்தர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாலச்சந்தர் சார்ட்டையும் போய் அறிமுகப்படுத்துறாரு. ஒரு நல்ல ரோல் வரும்போது உனக்கு நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. அனுப்பிச்சி விட்டா இருந்தாலும் அவர் கமல் சார் தொடர்ந்து வந்து என்னென்னா டான்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணி அங்கே டான்ஸ் மாஸ்டராகவும் இருக்கார். இன்னொரு பக்கம் டெக்னீஷியனாக ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். மலையாளத்துலேயும் சில படங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கார். கேபி சார் வந்து அரங்கேற்றம் படம் அப்படின்னு ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு, பிரமிளா வச்சுட்டு. அதுக்கு வந்து ஒரு வில்லனிக்கான ஒரு ரோல் வேணும், யாருக்கு போடலாம் அப்படின்னும் போது அப்போது கமல்ஹாசன் சாரை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ரோலை ஒரு நல்லா பண்ணுறாரு. அதுக்கடுத்து வந்து 2 பேருமே சேர்த்து இப்படி அடுத்தடுத்து பண்ணும்போது நல்லா பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்து அபூர்வ ராகங்கள் படத்துக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. அதில் தான் ரஜினி சார் அறிமுகம். அங்கேருந்து அவங்களுடைய நட்பு நினைத்தாலே இனிக்கும் வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே தான் இருந்துச்சு.